ஹலோ மக்களே, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லவா? உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு சேஃப்டியா தெரியலாம், ஆனா அது உங்களை கொன்னுட்டு இருக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன். நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கா? உண்மையை சொல்லணும்னா, நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கீங்க. நீங்க எப்பவுமே நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த நாளைக்கே எப்பவுமே வரப்போறதில்லன்னு. நம்ம எல்லாருமே கஷ்டமான விஷயங்களை எப்படி ஈஸியா பண்ணலாம்னு தான் யோசிக்கிறோம். ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் உங்க லைஃப்ல growth-ஏ இருக்காது. ஒரு ஆளை பத்தி சொல்றேன். அவன் நல்லா படிச்சிருக்கான். அவனுக்கு அவன் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. ஏன்னா பயம். ஒருவேளை ஃபெயில் ஆகிருவோமோ, இல்ல ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ, எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு. சோ ஸ்டெப் எடுக்காம இருக்கிறது சேஃபா ஃபீல் ஆச்சு. பெர்ஃபெக்ட்ல? அதான் இல்ல. 5 இயர்ஸ் கழிச்சு அவன் சேம் பிளேஸ்லயே தான் இருந்தான். அதே டவுட்ஸ், அதே எக்ஸ்கியூசஸ், அதே நாளைக்கு பாத்துக்கலாங்கிற எண்ணம். அவன் சேஃபா தான் இருந்தான். அதுக்கு கிடைச்ச பரிசு என்ன? ஜஸ்ட் ரிக்ரெட்ஸ். அவன் ஒரு துளி கூட லைஃப்ல க்ரோ ஆகல. கொஞ்சம் யோசிங்க. டிஸ்கம்ஃபர்ட்டை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? நிஜமா சொல்லணும்னா, நீங்க இப்படியே மாறாம இருக்கிறத நினைச்சுதான் பயப்படணும். ஏன்னா வாழ்க்கை எப்பவுமே ஈஸியா இருந்தா நீங்க எப்பவுமே பெட்டரா மாற மாட்டீங்க. கம்ஃபர்ட் ஜோன் எப்பவுமே கிரேட்னஸ உருவாக்காது. பயத்தை விட்டு விலகி போறது தைரியம் இல்ல. பயம் இருந்தாலும் அதை எதிர்த்து முன்னாடி போறது தான் தைரியம். எப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்றீங்களோ, அப்போதான் உங்க புது வாழ்க்கை ஆரம்பிக்கும். பாத்துக்கலாம்னு சினிமா டயலாக் சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஏதோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஃபீல் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைனா இதுதான் நீங்க என் வாய்ஸை கேட்கிற லாஸ்ட் டைமா கூட இருக்கலாம்.